அந்த ஞானம் ஒழுக்கமுடையவனுக்கும் மன ஒருமைப்பாடு மிக்கவனுக்கும் தூய்மை பெற்றவனுக்கும் பகுத்து பார்க்கின்ற விவேகத்தை உடையவனுக்கும் மன உறுதியுடையவருக்கும் விழிப்புணர்வோடு இருப்பவருக்கும் இதுதான் மனக்கட்டுப்பாடு, அவேர்னஸ். அப்போ நாமெல்லாம் இதில் சாதனை பண்ணணும். அத்வைதத்தை போதித்து கொண்டு எல்லாரும் பெர்ஃபெக்ஷன் ஆகிட முடியாது ஓரிரு ஆண்டுகளில். அப்போ மனவளத்தை பெருக்கி ஐயா சொல்வார், ஒழுக்கம், எல்லாம் நல்ல பண்புகள், அறநெறி வாழ்க்கை, இது இல்லாமல் ஞானம் சித்திக்காது. அது இருந்தாலும் எனக்கு ஞானம் வந்துச்சுன்னு தவறான கொள்கைக்கு போய். ஆகவே இது ஒரு மிகச்சிறந்த மார்க்கம்.